வத்தலக்குண்டுவில் கார் மெக்கானிக் அடித்து கொலை. கொலையாளிகளை கைது செய்யக்கோரி உறவினர்கள் கொலை செய்யப்பட்டவரின் உடலை சாலையில் வைத்து போராட்டம். பதட்டம், பரபரப்பு. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருணாசலபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் ரமேஷ் கண்ணன், வயது 50. இவர் வத்தலக்குண்டு திண்டுக்கல் சாலையில் கார் மெக்கானிக் கடை வைத்து நடத்தி வருகிறார். இவருக்கு கோமதி என்ற மனைவியும் 20 வயதில் ஒரு மகளும் உள்ளனர். இந்நிலையில் கடந்த 17ஆம் தேதி இவரது மெக்கானிக் கடை அருகே வத்தலக்குண்டு காந்தி நகரைச் சேர்ந்த முகேஷ் மற்றும் கார்த்திக் என்பவர்களுக்கு இடையே கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதனை ரமேஷ் கண்ணன் சமாதானம் செய்துள்ளதாக கூறப்படுகிறது. அப்போது கட்டக்காமன்பட்டியைச் சேர்ந்த ஹரிஸ் என்பவர் ரமேஷ் கண்ணனிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு உன்னை கொலை செய்து விடுவேன் என மிரட்டியுள்ளார். இந்நிலையில் கடந்த 18ஆம் தேதி ரமேஷ் கண்ணன் கட்டக்காமன்பட்டி ரோடு சென்றாய பெருமாள் கோவில் அருகே ரத்த வெள்ளத்தில் உடலில் காயங்களுடன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருப்பதாக அவரது மனைவிக்கு கிடைத்த தகவலின் பேரில் அங்கு விரைந்து சென்ற அவருடைய மனைவி கோமதி மற்றும் உறவினர்கள் அவரை சிகிச்சைக்காக மதுரை அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். சிகிச்சை பலனின்றி ரமேஷ் கண்ணன் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து ரமேஷ் கண்ணனின் மனைவி கோமதி என்பவர் வத்தலக்குண்டு காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் கொலை வழக்கு பதிவு செய்து கட்டக்காமன்பட்டியைச் சேர்ந்த ஹரிஸ், இவரது நண்பர்கள் இதே பகுதியைச் சேர்ந்த சாந்தகுமார், சரவணன், டோடி டெண்டுல்கர், பிரவீன், ஹரிஹரன், சரத்குமார், கோகுல் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை தேடி வருகின்றனர். இந்நிலையில் உடல் பிரேத பரிசோதனைக்கு பிறகு ரமேஷ் கண்ணனின் உடலை அடக்கம் செய்வதற்காக வத்தலக்குண்டுக்கு எடுத்து வந்த உறவினர்கள் மற்றும் அருணாச்சலபுரத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் கொலை செய்யப்பட்ட ரமேஷ் கண்ணனின் உடலை வத்தலக்குண்டு காளியம்மன் கோவில் முக்கிய சாலையில் வைத்து சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக போராட்டம் நடத்தினர். கொலையாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதி முழுவதும் பரபரப்பு நிலவியது.